அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைமில் அப்டமன் பெயின் அப்படிங்கிறது சிறு வயது பெண்கள்லேருந்தே வயதான பெண்கள் வரைக்கும் சந்திக்கிறோம் இல்லைங்களா? ஸோ பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பொம்பளையாக பிறந்திருந்தா தாங்க உங்களுக்கு தெரியும், அந்த வலியும் அந்த வேதனையும் உங்களுக்கு என்னன்னு புரியும் அப்படின்னு கலோக்கியெல்லாம் நம்ம சொல்ல கேள்விப்படுறோம். ஸோ அப்போது ஒரு பெண்ணாக பிறக்கிறதுக்கு நம்ம பெரிய தவம் செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளால் இந்த வலியை சமாளிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கலாம், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய இந்த வலியில் ஒன்று முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ரசாயன மாற்றம். நம்ம உடலில் அந்த பீரியட்ஸ் டைமில் கருப்பையோடைய திசுக்கள்லேருந்து செல்கள்லேருந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு வர ஆரம்பிக்கும். இந்த சுரப்பு இயற்கையான ஒரு சுரப்பு தான். இது நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பு தான். அளவாக இருந்தது அப்படின்னா நம்மளோட மந்த்லி ருது பீரியட்ஸ் பிளட் முழுமையாக வெளிப்படுறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம உணவு முறை காரணமாக இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரப்பு, இந்த ரசாயனத்தினுடைய சுரப்பு ரத்தத்தில் அதிகரிக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம கருப்பை திசுக்கள் நிறைய சுரந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்ட்ராக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு சிவியரான ஒரு பெயின் இருக்கிறத நம்ம உணர முடியும். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வெந்தயத்தை மோரில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது காரணம் பீரியட்ஸ் டைம் பெயினுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்மளோட பெண்கள் சந்திக்கக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்தக்கட்டி சார்ந்த பிரச்சனை தான். நார்மலாக உருவாகிற பீரியட்ஸோடைய உள்சுவர் தடிமன் கருப்பையில் மட்டும் உருவாச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் கருப்பை அல்லாத வேறு இடங்களில் இந்த உள்சுவர் தடிமன் உருவாகிறத தான் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது தாங்க முடியாத ஒரு இடுப்பு வலி, தொடை வலி, பரவி வரக்கூடிய ஒரு வலி, அடிவயிற்று வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிற மாதிரி ஏற்படும். அடுத்து பார்த்தோன்னா ஃபைப்ராய்டு மாதிரியான கட்டிகள், இதனாலேயும் வலி அதிகமாக இருக்கும். ஃபைப்ராய்டுங்கிறது கேன்சர் அல்லாத நார்த்திசு கட்டிகள் கருப்பைக்குள்ளே உருவாகிறத நம்ம ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதனாலேயும் நமக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். பேக் பெயினும் இருக்கும், தொடை வலியும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காம்போடு சேர்ந்து வரக்கூடிய காம்பு கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண்டோமெட்ரியல் பாலிப் அப்படின்னு சொல்கிறோம். இதனாலையும் பீரியட்ஸ் டைமில் அடிவயிறில் ரொம்ப சிவியரான ஒரு பெயின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. மாதாந்திர ருது கருப்பைக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த உள் சுவர் தடிமன் எண்டோமெட்ரியல் திக்கனிங் நார்மலாக ஒரு ஈவனான ஒரு லேயராக வளராமல் அன்ஈவனாக வளர ஆரம்பிக்கும். அந்த கருப்பையோடைய சுவர்களில் அந்த உள் சுவர் பொதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம அடினோமயோசிஸ்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அடினோமயோசிஸ் பெயின் ஒரு பிரசவ வலி மாதிரி பெண்கள் உணர்வாங்க. அவ்வளோ சிவியரான ஒரு பேக் பெயினும் அடிவயிறு வலியும் இருக்கும். கூடவே பிறப்புறுப்பு பகுதிகளையும் வலி இருக்கும். இது அடினோமயோசிஸ் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இதே மாதிரி பிறப்புறுப்புகள்லேயும் வலி, யூரின் போகிறதுக்கும் கஷ்டம், மோஷன் போகிறதுக்கும் கஷ்டம், இடுப்புலையும் வலி, அடிவயிறுலையும் வலி அப்படிங்கிறது நோய் தொற்று கிருமி காரணமாக வரக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். PID அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் இதே அளவுக்கு சிவியரான ஒரு வலி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பிறப்பிறப்பு பாதை அந்த ரத்தத்தை வெளியே தள்ள முடியாத அளவுக்கு குறுகலாக இருக்குது. சர்விக்கல் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் அம்மாமார்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வலி இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணால் சரியாயிடும், அதை பற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு திருமணத்திற்கு முன்பு இருந்த வலி திருமணத்திற்கு அப்புறம் இருக்காது. அது இந்த கருப்பை பாதை குறுகலாக இருக்கிறது சரியாகிறதுனால உருவாகக்கூடியது. இதை சர்விக்கல் ஸ்டீனோசிஸ்னு சொல்லுவோம். இதுவும் மாதாந்திர ருது காலத்தில் பெயின் வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான். நார்மலான சிம்பிள் சிஸ்ட், ஒவேரியன் சிஸ்ட், இதில் எல்லாமே வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனைனாலையும் வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குனாலும் இந்த ப்ரோஸ்டோகிளாண்டன்கிற சுரப்பு அதிகமாகிட்டு அதை தொடர்ந்து வலி அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது ஏன் பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் வருது அப்படிங்கிறதுக்கு. அப்போது இந்த பெயினை சமாளிக்கணும், ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய இந்த பெயினை குறைக்கணும் அப்படின்னா இயற்கையாக ஒரு வலி நிவாரணியாக அந்த மருந்து செயல்படணும். அதே சமயம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயமாகவும் அந்த மருந்து செயல்படணும். நிறைய சத்துள்ள உணவுகளை, சத்து பொருட்களை அடக்கியதாகவும் அந்த மருந்து செயல்படணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸையும் சீர்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ரத்தமும் முழுமையாக வெளிப்படுறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிட்டோன்னா மட்டும்தான் அந்த பீரியட்ஸ் பெயினை நம்மளால் ஈஸியாக சமாளிக்க முடியும். அப்படி நம்ம ஒரு சின்னதாக வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு கை மருந்து இருக்குது, அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அது வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன மேற்படி எந்த காரணத்தினால வந்து பெண்களுக்கு சிவியரான ஒரு அப்டாமினல் பெயின், வயிற்று வலி பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் அந்த காரணத்தை நம்மளால் சமாளிக்க முடியும், வலியையும் குறைக்க முடியும். அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ml வந்து சுத்தமான பசு நெய் எடுத்துக்கோங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் அளவு தோல் சீவின இஞ்சி எடுத்துக்கோங்க. 5 கிராம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 5 கிராம் வந்து சன்னலவங்க பட்டை எடுத்துக்கோங்க. பொடியாகவே எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த நெய்யில் போட்டு காய்ச்சணும். அந்த நெய் லைட்டாக சுறுசுறுன்னு வெடிக்கிற பருவம் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெய்யை பீரியட்ஸான டைமில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டே வரலாம். பசு நெய்யில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏஇகே இது வந்து நமக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்கிறதாகவும், வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும், பியூட்டரிக் ஆசிட் இருக்கிறதுனால வலியை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். சன்னலவங்க பட்டைக்கு வலியை குறைக்கக்கூடிய தன்மையும் உண்டு, வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் உண்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. மஞ்சள் வந்து நோய் தொற்று கிருமிகளை விரட்டக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஸோ வீக்கங்கள், தேவையில்லாத கிருமி தொற்றை சரி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஞ்சிக்கு வந்து நம்ம கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளையும் போக்கும், கழிவுகளையும் முழுமையாக வெளிப்படுத்தும், அதே சமயம் வலியை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த கைமருந்தை நீங்கள் வீட்டில் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு அழகான ஒரு வீட்டு குறிப்பு தான். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. நம்ம அன்றாடம் அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய அதே மஞ்சள், சன்னலவங்க பட்டை, அதே இஞ்சியை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். நெய் நம்ம சுத்தமான பசு நெய் யூஸ் பண்ணால் போதுமானது. ஸோ நிறைய வலி மாத்திரைகளை நோக்கி போகிறத காட்டிலும் மாதம் நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பெயின் கில்லர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பெண்களை நான் இன்றைக்கி பார்க்குறேன். அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கு பதிலாக இயற்கையான இந்த கை மருந்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதாந்திர ருது காலத்தில், மாதவிலக்கு காலத்தில் சந்திக்கக்கூடிய அந்த வலியை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.